வேலூர் மாவட்டம் பைபாஸ் ரோட் டிகேஎஸ் டிரான்ஸ்போர்ட் என்ற லாரி தொழில் நடத்தி வருகிறேன் கடந்த 30 வருடமாக. கடந்த 6/4/2025 அன்று கேரள மாநிலம் கொச்சினிலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு லோடு ஏற்றிட்டு வரும்பொழுது கருமத்தாம்பட்டியில் ராத்திரி 11:45 வண்டியை நிறுத்தி சோதனை செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு வண்டி பார்த்துட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. மறுநாள் எனக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்கள் வண்டியில் வந்து டிரைவர் வந்து ட்ரங்க் அண்ட் மூட் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்திருக்கு. மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜில் செலானை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் தவறுதலாக ஒரு 2 வீலரோட இமேஜையும் அந்த 2 வீலர் ஓட்டிகிட்டு போனவரோட இமேஜையும் போட்டுருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா 2 வீலர் ஓட்டிகிட்டு போனது டிரைவிங் லைசன்ஸு. ஆனால் வண்டி நம்பரு, இன்ஜின் நம்பரு, சேஸ் நம்பர்லாம் என்னோடய லாரி இது போட்டிருக்காங்க. ஆனால் டிரைவரோட நம்பரு, ஃபோன் நம்பரு, டிரைவரோட லைசன்ஸ் நம்பர்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய வண்டியை சார்ந்தது இல்லை. இது யாரோ ஒரு 2 வீலருது. இதை பார்த்துட்டு என்னோடய டிரைவர்கிட்ட நான் தகவல் கொடுத்து என்ன எதிர்த்து போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் போய் பார்க்க சொன்னேன். 11/4/25 அன்று டிரைவர் போய் அங்கே ஸ்டேஷனில் போய் பார்க்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது அந்த 2 வீலர் ஓனர் ஃபைன் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோனில் பேசலான்னு பார்த்தா ஃபோன் நம்பரும் கொடுக்கல, ஃபோனில் பேசவும் விருப்பப்படலை. அவங்க கொஞ்சம் சிரத்தையோடு கரெக்டான இது பார்த்து போட்டு இருந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஏற்கனவே டீசல் விலை, டோல்கேட் பிரச்சனை, லோடு கிடைக்காத பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவங்க தவறுதலாக அந்த மாதிரி ஒரு இது கேஸை போட்டு இதை கோர்ட்டுக்கு போய் ஃபைனை கட்டி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது பண்ணியிருக்காங்க. இது சரி செய்யப்படாத வரையில் நான் இங்கே என்னுடைய வண்டிக்காக ஆர்டிஓஸில் போய்ட்டு டேக்ஸ் கட்டுறதோ, எஃப்சி பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த வித வேலையும் செய்ய முடியாமல் ஏற்கனவே தொழில் நசிந்து போய் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் தொழில் நடத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுடைய அஜாக்கிரதையினாலேயோ இல்லை தவறுதனாலேயோ எப்படி செஞ்சாங்கன்றது எங்களால் எடுத்துக்க முடியல. இதை இந்த மாதிரி தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பார்த்து எடுத்து இது பண்ணலாம். இது டிரைவர் தவறு செய்கிறாரு அப்படின்னா கூட டிரைவர் பேரில், டிரைவர் லைசன்ஸ் பேரில் கேஸ் போடலாமா வழியாக, வண்டி பேரில் கேஸை போட்டுட்டு அந்த டிரைவர் வராத பட்சத்தில் நீங்கள் வண்டி ஓனர் நீங்கள் தான் போய் கேஸை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆர்டிஓஸில் ஃபர்தராக நாங்கள் எந்த வித வேலையும் செய்ய முடியாமல் ரொம்ப சிரமத்துக்குள்ளாக இருக்கிறோம். இந்த மாதிரி சிரமத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் தான் ஒரு நல்ல இது பண்ணோம். நாங்கள் இ-வாகன் சேவையில் டீம் மெம்பராக இருக்கிறோங்க.